ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நான் உங்களுக்கு டொமினோ ஸ்டைல் பீஸா சீஸ் பர்ஸ்ட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது நம்ம ஆயிரக்கணக்காக காசு கொடுத்துட்டு வெளியே வாங்குவோம் இல்லையா? இது நம்ம வீட்டில் செய்யலானா? இவ்வளோ சூப்பராக செய்யலானா? ஆமாம், சூப்பராக செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இது செய்கிறது ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் ஓவல் இல்லைனாலும் செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை தான் நம்ம ஈஸ்ட்டுக்கு ஒரு ஃபுட்டு. நம்மளுக்கு எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஈஸ்ட்டுக்கு சர்க்கரை தான் அது கூட ஃபுட்டு. அது நல்லா பூம் ஆகிறதுக்கு சர்க்கரை தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லையா, சுகர். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஈஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்ஸில் ஈஸியாக கிடைக்கும், எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ருசிக்கேற்ப. அப்புறம் இதில் தண்ணி ஊற்றுங்க. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சர்க்கரை நம்ம போட்ட சர்க்கரை அப்புறம் ஈஸ்ட்டு அப்புறம் உப்பு எல்லாம் நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி கிளற விட்டுட்டு இது இப்படி நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம போட்ட ஈஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சுகரும் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டா தான் நம்மளுக்கு இது நல்லா மாவு டபுள் சைஸ் ஆகும், நல்லா ப்ரூவ் ஆகும். அப்புறம் நம்ம பீஸாவும் ஸ்பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் கோதுமை மாவில் செஞ்சால் அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்காது, பட் செய்யலாம். இப்போ நம்ம 3 கப்புனா ஒரு அளவுக்கு 250 கிராம் மைதா எடுத்துக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தண்ணியிலவே இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்ட தண்ணி இதுக்கு பத்தலைன்னா அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம தண்ணி பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். நம்ம பூரி மாவுக்கு பரோட்டா மாவுக்கு மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த மைதா மாவு பீஸா பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவு நல்ல குவாலிட்டியான பிராண்டான மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பீஸா சாப்பிட்டா கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி பால் மாதிரி நல்லா பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. நம்ம பரோட்டா மாவும் பூரி மாவும் பிசையவும் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது காஞ்சி போகாமல் நம்ம என்ன பண்ணோம், மேலே ஃபுல்லாக நம்ம எண்ணெய் தடவணும். பார்த்திங்களா, இப்படி நம்ம இவ்வளோ சாஃப்டாக மாவு கலந்துக்கணும். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு இவரை 2 மணி நேரம் தொடாமல் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 2 மணி நேரங்க அப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்களா, இவர் எப்படி மேலே பொங்கி வந்தாரோ. இது அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சாதான் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் மாவு. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பீஸா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பீஸா எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேஸ் ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட் எடுத்து அதில் மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம இந்த மாதிரி பீஸா மாதிரி நம்ம மாவு அப்படி கையோடு தான் பெரட்டிக்கணும். இதுக்கு நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பிஸ்ஸா மாவு சாஃப்டாக இருக்கும். நம்ம கை இது இல்லை, நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா கூட பிளேன் பிளேட் எடுத்துக்கிட்டு அது மேலே கொஞ்சம் நிறைய அரிசி மாவு தூவுங்க. அரிசி மாவு தூவிட்டு அது மேலே இந்த பிஸ்ஸா மாவு இந்த நம்ம மைதா மாவு பெரட்டி கொஞ்சம் அப்படி பெரட்டுங்க. ஆனால் இது கையில் இது பண்ணால் தான் நல்லா நம்மளுக்கு பீஸா நல்லாயிருக்கும். இது செகண்ட் டிப்பு. அப்புறம் இப்படி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கு தேவையான காய்கறி, வெங்காயம், ஸ்வீட் கார்ன், கேப்ஸ், கொடமிளகா, தக்காளி, ஆலிவ்ஸு, அப்புறம் ஜெலப்பினோஸு, அப்புறம் நீங்கள் வேணும்னா மஷ்ரூம் போட்டுக்கலாம், இல்லை ஸ்வீட் இது பேபிகார்ன் போட்டுக்கலாம், அப்புறம் காளான் போட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் சிக்கன் பீசஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ண மாவில் ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துல ப்ரிக் பண்ணதுக்கப்புறம் பீஸா சாஸ் நம்மளுக்கு கடைங்களில் கிடைக்கும். அது ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ பவுச்சஸில் கூட கிடைக்கிது. ஒரு 20-30 ரூபாய்க்கே நம்மளுக்கு கிடச்சிடும். ஒரு வாட்டி நீங்கள் பீஸா செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் போதும். இப்போ நம்ம இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும்.
பீஸா சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாம் இது மேலே இப்படி தூவிடுங்க. எவ்வளோ காய்கறி போடுறோமோ அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது நம்ம பசங்களுக்கு. நீங்கள் பீஸா மாவு கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல, மேலே போடுற காய்கறியும் இதெல்லாம் நிறைய போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க நிறைய காய்கறி சாப்பிட்ருவாங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், சீஸும் போடுறோம், அதனால் கொஞ்சம் ப்ரோட்டீனும் அவங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம எல்லாம் நல்லா இந்த மாதிரி அழகாக மேலே அப்படியே தூவிக்கணும். தூவிட்டா பார்த்தீங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் இப்போ சொல்லப்போனால் நம்மளுக்கும் பீஸா சாப்பிடணும்னு அப்பப்போ தோணும் தானே, தோணும்போது செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம மேலே மோசரெல்லா சீஸ், இதுக்கு பீஸா செய்கிறதுக்குனே ஒரு சீஸ் இருக்குங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். மோசரெல்லா சீஸுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அது ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். அது வாங்கி நீங்கள் துருவிட்டு மேலே எல்லாம் ஃபுல்லாக தூவிடுங்க. இப்போ உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா பீஸா எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். கடாய் வச்சுக்கோங்க, பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், மேலே மூடி போடணும். இந்த மூடி எப்படி இருக்கணும்னா காற்று வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக மூடுற மூடி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓவன் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், இது 20 நிமிஷம் முன்னாடியே நம்ம சூடு பண்ணணும், மூடி போட்டு சூடு பண்ணணும். சூடு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் ப்ரீ ஹீட்டிங். ஓவன் இருக்கிறவங்க ஓவன் ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி 180 டிகிரியில் 20 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க அரை மணி நேரமாவது ஆகும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம நடுவுலலாம் திறந்து பார்க்க வேணாம், அந்த காற்று வெளியே விட வேணாம், நம்ம அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா வெந்து கலர் மாறிடும், மேலே ஃபுல்லாக ப்ரௌன் ஆகும், உள்ளே ஃபுல்லாக வெந்துடும். சூப்பரான பீஸா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் மறக்க